கைஸ் வர அப்டேட்டுக்கு அப்புறம் டபுள் வெக்டர் அப்புறம் இந்த சீல்டு பாயிண்ட் கேரக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் பெரிய அப்பா வச்சு விட்டாங்க. அதுவும் நம்ம கரீனா டாப் 4 சீல்டு பாயிண்ட் கேரக்டர்ஸோட எபிலிட்டி எல்லாத்தையும் அப்படியே மாத்தி வச்சிருக்காங்க. சீல்டு பாயிண்ட் எல்லாமே கம்மியாக போகுது. கைஸ் இந்த ஆண்டோனியா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது மேட்ச் ஸ்டார்டிங்ல 30 சீல்டு பாயிண்ட் கிடைக்கும். ஆனா அது பழைய அப்டேட். வரப்போற அப்டேட்ல 30 சீல்டு பாயிண்ட் கிடையாது, 20 சீல்டு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம சானி கேரக்டர் இதை வச்சுட்டு ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது பழைய அப்டேட்ல நமக்கு 40 சீல்டு பாயிண்ட் கிடைக்கும். ஆனா அடுத்த அப்டேட்ல நமக்கு 30 சீல்டு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த லுக்வேட்டா கேரக்டர் ஒரு கில்லுக்கு 25 சீல்டு பாயிண்ட், 2 கில் அடிச்சா 50 சீல்டு பாயிண்ட். இது பழைய அப்டேட். புது அப்டேட்ல ஒரு கில் அடிச்சா 20 சீல்டு பாயிண்ட், 2 கில் அடிச்சா 40 சீல்டு பாயிண்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கைஸ் மறக்காம வீடியோக்களை கொடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள யாருக்காச்சும் ஃப்ரீ ஃபயர் ஐடி சேல் பண்ணனும் பை பண்ணனும்னா ஸ்கிரீன்ல தெரியுற 8807437426 என்ற இன்னொரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வரும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிருக்கோம். லாஸ்ட் ஆக்டிவ் ஸ்கில் ஆன இந்த ஜெயின் கேரக்டர் 60 சீல்டு பாயிண்ட் கிடைக்கும். ஆனா அப்டேட்டுக்கு அப்புறம் 50 சீல்டு பாயிண்ட் தான். ஓவராலா சீல்டு பாயிண்ட் கேரக்டர் எல்லாத்துக்கும் 25% பவர் கம்மி பண்ணிட்டாங்க.